வணக்கம். இன்னைக்கு நாம முருகப்பெருமான பத்தியும், குறிப்பா திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் இருக்குல்ல, அது சம்பந்தமான சில ஆழமான குறியீடுகளை பத்தியும் கொஞ்சம் பேசப் போறோம். ஆமா. இது வெறும் ஒரு புராண நிகழ்வுன்னு மட்டும் பார்க்காம, அதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்கு, நமக்கு அது என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. பாருங்க, நம்ம இந்து தத்துவத்துல இந்த குறியீடுகளுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. ஆமா. வெறும் கதையா இல்லாம வாழ்க்கையோட உண்மைகளை, தத்துவங்களை உருவகப்படுத்தி சொல்றது ஒரு வழக்கம். ஆமா. அந்த வகையில முருகன் பல முக்கியமான விஷயங்களோட ஒரு அடையாளமா இருக்கார். சரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கருத்துக்களுக்கு அடிப்படையா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி அப்படின்னு 3 சக்திகள் இருக்கு. இதுதான் நம்ம பேச்சோட அஸ்திவாரமா இருக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. ஓகே, அதாவது ஒன்னு செய்யணும்னு ஒரு விருப்பம், இச்சை. அப்புறம் அதை செய்யறதுக்கான செயல், கிரியா. ம். அந்த செயலை சரியா செய்ய தேவையான அறிவு, ஞானம். இது 3 தானே அடிப்படை. அதேதான். இதுக்கு ஒரு சுருக்கமான வார்த்தை கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? ஒரு மாதிரி WWWன்னு. ஆமா ஆமா. வில், ஒர்க், விஸ்டம். அதாவது சங்கல்பம் அல்லது மன உறுதி, அது வில். அப்புறம் அதை நோக்கிய செயல்பாடு, முயற்சி, அது ஒர்க். சரி. அந்த முயற்சிய சரியா வழி நடத்துற அறிவு, விவேகம், அது விஸ்டம். நீங்க சொன்ன அந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியோடு இது ரொம்ப அழகா பொருந்தது பாருங்க. ஆமா, கரெக்ட். இச்சை தான் வில், கிரியை தான் ஒர்க். ஞானம் தான் விஸ்டம். ஆக இது 3ம் சேர்ந்த ஒரு கூட்டு சக்தி. மிகச்சரியா சொன்னீங்க. வில், ஒர்க், விஸ்டம். WWW. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா நம்ம இன்டர்நெட் அட்ரஸ் மாதிரி இருக்கு. ஆமா, சொல்லப்போனா அப்படியும் ஒரு தொடர்பு படுத்தி பார்க்கலாம். ஒருவேளை இந்த 3ம் சேர்ந்தா எதையும் சாதிக்கலாம், எந்த இலக்கையும் அடையலான்னு இது குறிக்குதோ. ஆனா இந்த WWWக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் என்ன நேரடி தொடர்பு? அசுரனை வதம் செஞ்சதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கதான் விஷயமே இருக்கு. சூரசம்ஹாரங்கிறது வெறுமனே முருகன் சூரபத்மனை கொன்ன கதை மட்டும் இல்ல. அது நமக்குள்ளேயே தினமும் நடக்கிற ஒரு போராட்டத்தோட குறியீடு. ஓ, நமக்குள்ளையா? ஆனா இந்த தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த போர் நமக்கும் பொருந்தும். ஏன்னா நமக்குள்ளேயும் சில அசுரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நாம ஜெயிக்கணும்னு சொல்லுது. நமக்குள்ள அசுரர்களா? இது ஒரு உருவகமா சொல்றீங்க இல்லையா? நம்மளோட தீய குணங்கள், அந்த மாதிரி விஷயங்களையா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். எதிர்மறை எண்ணங்கள், தடைகள்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த உள் அசுரர்களை எப்படி ஜெயிக்கிறது? இங்கதான் இந்த WWW இச்சை, கிரியை, ஞானம் உதவிக்கு வருமா? படுத்த ஒரு தொடர்ச்சியான முயற்சி, செயல்பாடு, அதாவது ஒர்க் அவசியம். ஆனா சும்மா முயற்சி பண்ணா போதுமா? என்ன செய்யறோம், ஏன் செய்யறோம், எப்படி செய்யறோம்னு ஒரு தெளிவான அறிவு, அந்த விஸ்டம் இல்லாம செஞ்சா அந்த முயற்சி வீணா போகலாம், இல்ல தப்பான வழியில கூட போகலாம். ஆமா, அதுவும் சரிதான். அதனால இந்த 3ம் வில், ஒர்க், விஸ்டம் ஒன்னு சேரும்போது தான் நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃபோர்சஸ், அந்த உருவக அசுரர்களை ஜெயிக்க முடியும். சரி, அந்த உள் அசுரர்கள்னு சொல்றீங்களே, அவங்க யாருன்னு இன்னும் கொஞ்சம் குறிப்பா சொல்ல முடியுமா? எதை நாம அசுரர்கள்னு புரிஞ்சுக்கணும்? சொல்லலாமே. அவங்கள மும்மலங்கள்னு சொல்றாங்க. இது சைவ சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். மும்மலங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, மலம்னா அழுக்கு, குற்றம், ஒரு தடை மாதிரி. நம்ம ஆன்மாவை மறைக்கிற 3 விதமான அடிப்படை அழுக்குகள்னு சொல்லலாம். ஓகே, அது என்னென்ன? ஆணவம், கன்மம், மாயை. இதுதானே? இத கொஞ்சம் விளக்க முடியுமா? இது எப்படி அசுரர்கள் ஆகுது? கண்டிப்பா. முதல்ல ஆணவம். இது நான்கிற ஒரு கர்வம், அகங்காரம். ஈகோ மாதிரி. அதேதான். எல்லாத்துக்கும் தன்னை முன்னிறுத்துறது, தன்னை மையமா வச்சு உலகத்தை பாக்குறது, மத்தவங்கள விட நான் பெரியவங்கிற எண்ணம். இது ஒரு பெரிய தடை. இதுதான் முதல் மலம். இது ஒரு அசுரன் மாதிரி நம்ம இயல்ப மறைக்குது. சரி, அடுத்தது கன்மம். இது வினை பயன். நாம செய்யற ஒவ்வொரு நல்லது கெட்டதுக்கும் ஒரு விளைவு இருக்குல்ல? ஆமா, கர்மான்னு சொல்றோமே. அதேதான். அந்த வினைப்பதிவுகள் நம்ம தொடர்ந்து இன்பத் துன்பத்துக்கு காரணமா அமையுது. இது ஒரு சங்கிலி மாதிரி நம்மள கட்டுப்படுத்துது. இது 2வது மலம். இதுவும் நம்ம சுதந்திரத்தை தடுக்குது. ஓகே, மூணாவதா மாயை. இது ஒரு மாதிரி மயக்கம். இந்த உலகம், உலக பொருட்கள், உறவுகள்லாம் நிலையானதுன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது. எது நிஜம், எது பொய், எது நிரந்தரம், எது தற்காலிகம்னு பகுத்து பார்க்க விடாம செய்யறது. பற்றுதல் மாதிரி. ஆமா, பற்றுதல் எல்லை மீறும்போது அதுவே துன்பத்துக்கு காரணமாயிடுது. இது 3வது மலம். இந்த மாயையும் நம்மள உண்மை நிலையிலிருந்து விலக்கி வைக்குது.
ஆக இந்த ஆணவம், கண்மம், மாயை இது மூணும் தான் நம்ம இயல்பான ஆன்ம ஒளிய மறைக்கிற அசுரர்கள் மாதிரி. ஆகா, அப்போ சூரசம்ஹாரங்கிறது வெளியில நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல, அது நமக்குள்ள இருக்கிற இந்த ஆணவம், கன்மம், மாயைங்கிற 3 தடைகளை இல்லனா அசுரர்களை நீக்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக் போர். கரெக்ட். அது ஜெயிக்க நமக்கு தேவைப்படுறது வில், ஒர்க், விஸ்டம். இச்சை, கிரியை, ஞானம். இது ரொம்ப ஆழமான பார்வைதான். சரி, இந்த மும்மலங்களாகிய அசுரர்களை WWW வச்சு ஜெயிக்கிறதால நமக்கு என்ன பலன்? வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும்? நல்ல கேள்வி. இந்த மும்மலங்களோட பிடியிலிருந்து நாம விடுபடும்போது நம்ம வாழ்க்கையில அறம், பொருள், இன்பம் இது மூணும் நல்லா வளரும்னு சொல்றாங்க. அறம், பொருள், இன்பம். ஆமா. இங்க அறம்னா தர்மம், அதாவது நேர்மையா நியாயமா நடக்கிறது. பொருள்னா வாழ்க்கைக்கு தேவையான செல்வம், வசதி இதெல்லாம் முறையா சம்பாதிக்கிறது. இன்பம்னா வெறும் சுகம் இல்ல, முறையான வழிகள்ல கிடைக்கிற சந்தோஷம், மனநிறைவு, ஆனந்தம். இது நம்ம தர்மத்துல சொல்ற புருஷார்த்தங்கள்ல 3 இல்லையா? 4வது மோக்ஷம். ஆமாம். அப்போ இந்த மும்மலங்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது வெறும் ஆன்மீக பயிற்சி மட்டும் இல்ல, ஒரு நல்ல நிறைவான அர்த்தமுள்ள உலக வாழ்க்கைக்கும் இது ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கே. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இது ஏதோ எட்டாத தத்துவம் இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில, நம்ம நடத்தையில, நம்ம எடுக்கிற முடிவுகள்ல இதை கொண்டு வரணும். இன்னும் சொல்லப்போனா சத் சித் ஆனந்தம்னு ஒரு உயர்ந்த நிலையும் இது சுட்டி காட்டுது. சத் சித் ஆனந்தம், உண்மை, அறிவு, பேரானந்தம். இது எப்படி இந்த அறம், பொருள், இன்பத்தோடு சேருது? இப்ப பாருங்க, மும்மலங்கள் நீங்கி அறம், பொருள், இன்பம்னு ஒரு பேலன்ஸ்டான நெறி தவறாத வாழ்க்கைய வாழும்போது அது படிப்படியா நம்மள ஒரு ஹையர் ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போகும். சத்துனா எப்பவும் இருக்கிற உண்மை, எக்ஸிஸ்டன்ஸ். சரி. சித்துனா முழுமையான அறிவு, ஒரு கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ். ஆனந்தம்னா எல்லையில்லாத ஒரு பேரின்பம், பிளிஸ். சரி. இதுதான் மனித வாழ்க்கையோட அல்டிமேட் கோல்னு நிறைய தத்துவங்கள் சொல்லுது. சரி. மும்மலங்களை ஜெயிக்கிறது, அறவழியில நிக்கிறது, இதெல்லாம் அந்த பயணத்துக்கான ஸ்டெப்ஸ் மாதிரி. ஆணவம், கண்மம், மாயை விலக விலக நம்மளோட உண்மையான அந்த சச்சிதானந்த இயல்பு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆக முருகன், சூரசம்ஹாரம், WWW, இச்சை கிரியா ஞானம், மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை, அப்புறம் அறம், பொருள், இன்பம், சத் சித் ஆனந்தம். வாவ், இது எல்லாம் ஒன்னோட ஒன்னு எப்படி பிணைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு பெரிய செயின் மாதிரி. ஆமா. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்குன்னு சொன்னீங்களே. முருகன் மும்மூர்த்திகள், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களோடையும் தொடர்பு பட்டவர்னு சொல்றாங்களே, அது எப்படி? ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான ஆழமான கருத்து. ஸ்ரீ முருகப்பெருமான் படைக்கிற பிரம்மா, காக்கிற விஷ்ணு, அழிக்கிற சிவன், இந்த 3 பேரோட அம்சமாகவும் அவங்களுடைய ஒரு ஒருங்கிணைந்த வடிவமாகவும் கூட பார்க்கறாங்க. ஓ, அப்படியா? ஆமா, இது முருகனோட தத்துவார்த்தமான முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்குது. படைத்தல், காத்தல், அழித்தல், இது பிரபஞ்சத்தோட அடிப்படை சைக்கிள். முருகன் எப்படி இது 3ஓடும் தொடர்புல இருக்கார்? சூரசம்ஹாரத்துல அழித்தல் தெரியுது, மத்த ரெண்டும்? நல்ல கேள்வி. சூரசம்ஹாரத்துல அவர் தீமையை அழிக்கிறார். இது சிவனோட சம்ஹார தொழில். சரி. அதே நேரம் அவர் பக்தர்களை காக்கிறார், அருள் பண்றார். இது விஷ்ணுவோட காத்தல் தொழில். சரி. அப்புறம் அவர் ஞானத்தோட வடிவம். அறியாமையை நீக்கி அறிவை கொடுக்கறார், புது நல்ல விஷயங்களுக்கு அருள் பண்றார். இது பிரம்மாவோட படைப்பு தொழிலோட சாராம்சம்னு பார்க்கலாம். படைப்புன்னா வெறும் பொருள் உற்பத்தி மட்டும் இல்ல, ஞான உற்பத்தி, அருள் உருவாகிறதும் படைப்பு தான். ஓ, அப்படி பார்க்கணுமா? ஆமாம். இத நாம முன்னாடி பேசின இச்சை, கிரியை, ஞானத்தோட கூட பொருத்தலாம் பாருங்க. படைக்கும் எண்ணம் இச்சை, காக்கும் செயல் கிரியை, தீமையை அழிக்கிற அல்லது சீர்திருத்துற தெளிவு ஞானம். ஆமா, பொருந்தது. முருகன் இந்த 3 சக்திகளோட ஒட்டுமொத்த வடிவமா இருக்கிறதால அவர் மும்மூர்த்திகளோட முத்தொழில்களையும் தான் தனக்குள் அடக்கி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அதனாலதான் சில சமயம் அவரை பிரம்ம சாஸ்தானோ, சிவனோட அம்சம்னோ, விஷ்ணுவோட மருகன்னும் பலவிதமா சொல்றாங்க. இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. முருகனை பத்தின நம்ம புரிதல் இன்னும் ஆழமாகுது. சரி, இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒரு தடவை எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிடுவோமா? நாம இன்னைக்கு பார்த்ததோட சம்மரி என்ன? கண்டிப்பா. நாம பார்த்த வரைக்கும் முருகன்கிறவர் வெறும் ஒரு தெய்வம் மட்டும் இல்ல. அவர் இச்சை, கிரியை, ஞானம்ங்கிற 3 அடிப்படை சக்திகளோட ஒரு ஒருங்கிணைந்த சிம்பல். சரி. சூரசம்ஹாரம்ங்கிறது வெளியில நடந்த போர் மட்டும் இல்ல, அது நமக்குள்ள இருக்கிற ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்ற மும்மலங்கள், அதாவது அசுர சக்திகளை நாம ஜெயிக்கணுங்கிறதுக்கான ஒரு உருவகம். ஆமா,
அந்த உள்ளசுரர்களை ஜெயிக்கிறதுக்கும் அதே இச்சை கிரியை ஞானம் தான் தேவை. அதேதான். அப்படி ஜெயிச்சா நம்ம உலக வாழ்க்கையில அறம், பொருள், இன்பம் நல்லபடியா ஒரு பேலன்ஸ்டோட இருக்கும். இது கடைசியில சச்சித்தானந்தம்ன்ற அந்த பேரானந்த நிலைக்கு வழிகாட்டும். அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்கங்களான படைத்தல், காத்தல், அழித்தல் இதுக்கும் சம்பந்தப்பட்டவர். மும்மூர்த்திகளோட ஒருங்கிணைந்த வடிவமாவும் இருக்காரு. இவ்ளோதானே? மிகச்சரிய தூத்தீங்க. இதுதான் மைய கருத்து. ஆனா தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதுமா? அத வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறோங்கிறதுதான முக்கியம். உண்மைதான். இந்த குறியீடுகள், தத்துவங்கள் எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்க்கும் ரொம்ப சம்பந்தப்பட்டது இல்லையா? ரொம்ப ரொம்ப சம்பந்தப்பட்டது. அதுதான் அதோட நோக்கமே. இங்க உங்களுக்காக, அதாவது நம்ம நேயர்களுக்காக ஒரு கேள்வி. நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி. சொல்லுங்க. இந்த இச்சை, கிரியை, ஞானம்ங்கிற டூல்ஸ், அதாவது ஒரு லட்சியத்துக்கான தெளிவான உறுதியான எண்ணம், வில், அது அடைய தேவையான விடாமுயற்சி, கவனமான செயல்பாடு, ஒர்க், அந்த செயலை சரியான பாதையில திறமையா செய்ய தேவையான அறிவு, விவேகம், விஸ்டம், இதை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற தடைகளை, சிக்கல்களை, இல்ல சில சமயம் எது சரி எது தப்புன்னு குழப்பம் வருமே, அந்த மாதிரி மாயைகளை தாண்டி போக எப்படி பயன்படுத்தலாம்? இது நல்ல கேள்வி. யோசிக்க வேண்டிய விஷயம். அது ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கலாம். இல்ல ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதா இருக்கலாம். இல்ல ஒரு கஷ்டமான சூழலையே சமாளிக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த மூணும் தேவைப்படுது. ஆமா. அந்த உறுதியான எண்ணம், அந்த வில் இல்லனா ஆரம்பிக்கவே மாட்டோம். வெறும் எண்ணத்தோடு நின்னுட்டா செயல்பாடு, ஒர்க் இல்லனா ஒன்னும் நடக்காது. சரியான விஸ்டம், அறிவு இல்லாம செயல்பட்டா முயற்சி வீணாகலாம், இல்ல தப்பா கூட முடியலாம். அருமை. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சேலஞ்சும் உங்களுக்கான ஒரு சூரபத்மன் மாதிரி. அதை ஜெயிக்க தேவையான அந்த ஷார்ப்பான ஆயுதம் தான் ஞானவேல், அதாவது விஸ்டம். ஆனா அந்த வேலை பெறவும் சரியா பயன்படுத்தவும் இச்சையும் கிரியையும், வில் அண்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். இந்த WWW ஃப்ரேம்வொர்க்கை உங்க சொந்த அனுபவங்களோட, நீங்க ஜெயிக்க நினைக்கிற தடைகளோட பொருத்தி பாருங்க. அப்போ இந்த தத்துவங்களோட பிராக்டிக்கல் யூஸ் இன்னும் நல்லா புரியும். நிச்சயம். இந்த உரையாடல் சூரசம்ஹாரத்தை பத்தியும் முருகப்பெருமான பத்தியும் ஒரு புது ஆழமான புரிதலை கொடுத்திருக்கு. இது வெறும் மதம் சார்ந்த விஷயம்னு இல்லாம நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ஒரு மீனிங்ஃபுல் லைஃபுக்கும் வழிகாட்டுற ஒரு சைக்கலாஜிக்கல் பிலசாபிக்கல் பார்வையா இருக்கு. அதுதான் குறியீடுகளோட பவர். அதுல பல லேயர்ஸ் இருக்கு. சிந்திக்கிறவங்களுக்கு, தேடுறவங்களுக்கு அது புதுசு புதுசா அர்த்தம் கொடுத்துட்டே இருக்கும். அதை உங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்கறது தான் உண்மையான பயன். இந்த இச்சை, கிரியை, ஞானம் உங்க எல்லா முயற்சிகளுக்கும் வழிகாட்டட்டும்.